ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோ சஜஸ்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எஃப்எஃப்ல ஒன் ஷாட்ஸ் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு டேயோட ப்ரொஃபஸர் ஒன் ஷாட்டோட தான் வந்திருக்கேன். இது ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். சாரிடா, என் ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோஸ்லாம் லேட்டாக வருது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் இவங்க அம்மா தான் அவங்கள வந்து எழுப்புறாங்க. வயன் இஞ்சிடு அப்படின்னு. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, இன்னைக்கு ஒரு நாள் தானம்மா லீவு, ஏம்மா என்னை தூங்க விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் தூக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஏஞ்சி உட்காடுறீங்க. வயன், உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கு, இன்னைக்கு அவங்க பொண்ணு பார்க்க வராங்க. ஸோ நீ கொஞ்சம் ரெடியாக ஏஞ்சிடு அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற, எனக்கு ஒன்றும் 1 இயர் இருக்குல்லம்மா, இந்த 1 இயர் இருக்கவள விடுமா, என்னை ஏம்மா இப்போவே எனக்கு கல்யாணம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா, ஆமாம் அப்படியே படித்து எக்ஸாம் எழுதி அப்படியே காலேஜ் ஃபஸ்ட்டு வந்துட போகிற, எழுதின எக்ஸாம் எல்லாமே அரியரு, இதில் நீ என்னத்தை தான் நீ வந்து இந்த வருஷம் படித்தேன்னா படிக்கலாம் என்ன, அதெல்லாம் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கலாம். ஸோ நீ கொஞ்சம் ரெடியாக ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை எழுப்பி விட்றாங்க. ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏஞ்சிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஏன் வேணாம், ஒரு காரணம் உருப்படியாக சொல்லுவேன் அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து, அது வந்தும்மா நான் தான் காலேஜே இன்னும் முடிக்கல இல்லை, அதெல்லாம் மாப்பிள்ளை படிக்க வச்சுப்பாரு, அப்புறம் வேற என்ன, அது வந்தும்மா அப்புறம் நான் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, நான் அதை அச்சீவ் பண்ணணும், அது மாப்பிள்ளை உனக்கு கூட நின்று உன்னை அச்சீவ் பண்ண வைப்பார், வேற என்ன, ஒழுங்காக உருப்படியாக ஒன்று சொல்லு. அம்மா அது வந்தும்மா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பாத்ரூமில் புஷ் பண்ணிவிட்டு அவங்களும் போய் கீழே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் பாத்ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வந்து ஒரு குர்த்தி மாதிரி தான் போட்டிருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு வராங்க. உங்களை பார்த்துட்டு உங்கள் தலையிலே ஒரு போடுறாங்க. அம்மா எதுக்கும்மா அடிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்கிறேன், என்ன ஒரு புடவை கட்டாமல் நீ இன்னும் இது போட்டு வச்சுருக்க, முளை இதை கட்டுறி இதை கட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் மூஞ்சிலே வந்து ஒரு புடவையை தூக்கி போட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து வர வர இந்த அம்மாவுக்கு நம்ம மேலே மரியாதையே இல்லை, எதனா பண்ணணும், நீ வேணா பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு மேலே சொல்கிறேன் பாரு அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட கத்துறீங்க. அதெல்லாம் பார்க்கலாம், நீ முதல்ல ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுட்டு போகிறாங்க. அவங்க போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வருவாங்க. பட் நீங்கள் ஒழுங்காகவே சாரி கட்டியிருக்க மாட்டீங்க. திருப்பியும் வந்து உங்கள் அம்மா, பையன் எங்கிட்ட நீ வாங்க போகிற பாரு, ஒழுங்காக உனக்கு புடவை கூட கட்ட தெரியலையாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கீழே உட்காந்து அந்த ஃப்ளீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக எடுத்து விட்டுட்ருக்காங்க. இல்லை இதை பிடி இப்போ உள்ள சொருகு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த சாரியை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவ்வளோதானா போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க. பையன் ஒழுங்காக மேக்கப் போட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுற, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லைன்னு சொல்கிறேன், அப்படி நீ வந்து கொஞ்சம் ரெடி ஆகு, இது போடு அதை போடுன்னு நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா, பேசி முடிச்சிட்டியா, இவ போட்டு ரெடி ஆகு, இல்லைன்னா எதை எடுத்துகிட்டு வந்து அடிப்பேன்னு எனக்கே தெரியாது ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சரி மேக்கப் தானே நான் போட்டுக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் நீ போடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து உங்கள் மேக்கப்லாம் போடுறீங்க, அப்புறம் ரொம்ப சிம்பிளாக போடுறீங்க. உங்கள் அம்மா வந்து இந்த செயின் போட்டுக்கோ, இந்த கம்பல் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. இப்போ வெளியே அந்த கார் வர சவுண்டும் கேட்குது. இப்போ உங்கள் அம்மா தான், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக அடக்கொடக்கமாக காஃபி கொடுக்குறேன்னா போய் கொடுக்குறியா, அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடணும் புரியுதா, அதுக்கு தவறாக எதனா பண்ணேன்னு வச்சுக்கேன் அங்கேயே அடிப்போம் என் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை மிரட்டிட்டு போடுறாங்க. சரி இதை செஞ்சாலும் செய்யும்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க ரூமில். உங்கள் அம்மாவும் வெளியே போயிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னடா இப்படிடா நம்ம போய் நிற்க போகிறோம், என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ உங்கள் ரூம் டோர் யாரோ நாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் யாருன்னு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் மியா. நீ தானா மியா, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஏன் யார் வரணும்னு நீ எதிர்பார்த்த அப்படின்னு மியா கேட்குறா. அதெல்லாம் நான் யாரையும் எதிர்பார்க்கல, சரி நீ என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறீங்க. அது எப்படி என் ஃப்ரெண்டுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க, ஸோ என் ஃப்ரெண்டு கூட நான் ஒரு பக்கபலமாக இருக்க வேணாவா, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா.
சரி எதனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்டு இருக்கீங்க. மியா வந்து என்ன ஏன் நர்வஸாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறா. எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கு மியா, ஏன்னு எனக்கே தெரியல அப்படி சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் மியா அது ஒன்றும் இல்லை ஏன் நீ இப்போ தான் உன்னை நீ பொண்ணாக ஃபீல் பண்ணுற, அதனால தான் உனக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. கம்னிரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் ஒயன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் கிச்சன் ரூம் போயிட்டீங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்து அந்த காஃபி ட்ரே கொடுக்குறாங்க. அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்மா, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை போ சொல்லிடுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ போய் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைய பாரு, அவரை பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நான் கல்யாணம் அங்கே வேணான்னு சொன்னால் நீ நிறுத்திடுவியா? நிறுத்திடுறேன் நீ முதல்ல போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து சரின்னு போகிறீங்க. போயிட்டு எல்லாருக்குமே காஃபி குடுத்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த நெக்ஸ்ட் பெர்சன் கிட்ட போறீங்க. "இதுதாம்மா மாப்பிள்ளை, நிமிர்ந்து பாரும்மா" அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் இப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. அந்த பெர்சன் அவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. அவரோட கண்ண தான் பார்க்குறீங்க. உங்க 2 பேர் ஐஸும் மீட் ஆகல வந்து அப்படியே உங்களுக்கே தெரியல. அந்த 1 மினிட் வந்து நீங்க அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அந்த பெர்சனும் பொறுமையா காஃபி எடுத்துட்டு, அந்த பெர்சன் ஒரு டீப் வாய்ஸ்ல "தேங்க் யூ" அப்படின்னு சொல்றாரு. நீங்க அவ்வளோதான், கொன்னுட்டாளே என்ன கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல பாடிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு மியா வந்து ஐயோ என் மானத்தை வாங்குறாளே, இப்படி அப்பட்டமா சைட் அடிச்சுட்டு இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா வந்து மாப்பிள்ளைய பார்த்தது போதும் மற்றவங்களுக்கும் காஃபி கொடுப்பா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி அங்கேருந்து புஷ் பண்றாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க யாருன்னா சிரிங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவரே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க இருக்கிறது வந்து டே தான். அவருக்கும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. அவரும் கொஞ்சம் நல்லா சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. சரி ஓகே நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமா இல்லைம்மா நான் பரவாயில்ல நான் இங்கேயே எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மானத்தை வாங்காமல் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ரூமுக்கு போகிறீங்க. இப்போ அங்கே வந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அங்கேருந்து எனக்கு டபுள் ஓகே, எனக்கு இப்பயே கூட கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து ஐயோ இது என்ன இப்படி இப்படி மானத்தை வாங்குறாளே அப்படின்னு எங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க. அங்கே எல்லாருமே உங்களை நீங்கள் இப்படி வெகுளியாக நடக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம வந்து கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. எல்லாரும் பேசி ஒரு 1 வீக்கில் வந்து மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி, மறுபடியும் 1 வீக்லேயே வச்சுட்டாங்க அப்படின்னு. ஆனால் உங்கள் அம்மா 1 வீக்லேயேவா, அதுக்குள்ளேயே எப்படி மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஐயோ இந்த அம்மா எதனா பேசி கொட்டியோ குழப்பிட போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உங்கள் அம்மாவை ஒத்துக்க வச்சிடுறாங்க. உங்கள் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் ஐயோ நம்பரே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டு என்னங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. இப்போ யாரை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா டே ஃபேமிலி எல்லாருமே அப்படியே திரும்பி நின்று பார்க்குறாங்க. நான் அது வந்து என் நம்பர் நீங்கள் வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருச்சு. இப்போ டே வந்து உங்கள் கிட்ட வந்து இந்த ஃபோன் நம்பர் போட்டு தான் நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வந்து நீங்கள் உங்கள் நம்பரை வந்து அவன் ஃபோனில் வந்து டைப் பண்ணி கொடுக்குறீங்க. அவன் வந்து வைஃபைன்னு சேவ் பண்ணுறான். உங்களுக்கு அதை நான் பார்த்துட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறீங்க. அப்போ சரி ஓகே நான் போயிட்டு வருவா அப்படின்றான். போயிட்டு வாங்க மறக்காமல் கால் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாக்கா ஐயோ என்ன பண்ணுறா இவ, இப்படியாவா யாருன்னா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்குது. டேவோ வந்து சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்படியே தான் இந்த 1 வீக்கும் பாஸ் ஆகுது. நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வெட்டிங் ட்ரெஸ்க்கு எல்லாருமே ஒன்றா போயிருப்பீங்க. டேவோ வந்திருப்பா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாரீ செலக்ட் பண்ணியிருப்பான். நீங்களும் வந்து டேக்கு வந்து உங்களுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அது உங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் நிறைய வந்து வெளியே போயிருப்பீங்க டேக்கோட. இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்குமே நீங்கள் வந்து டே வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்க மாட்டீங்க. அவருக்கு வந்து தெரியும் நீங்கள் காலேஜ் 3rd இயர் படிக்கிறீங்க அப்படின்னு. பட் நீங்கள் வந்து இந்த காலேஜ் தான் படிக்கிறீங்கன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்படியே தான் உங்கள் டைம் வந்து அந்த 1 வீக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஃபைனல் டே உங்கள் மேரேஜ் தான். நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா அவங்கள பொறுமையாக அந்த மண்டபத்துக்கு விட்டுட்டு வராங்க. அங்கே ஸ்டேஜில் பார்த்தா
டே வந்து ஆல்ரெடி அந்த பூஜைலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மேரேஜ்க்கான ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கான். இப்போ நீங்களும் போய் பக்கத்துல உட்கார்றீங்க. நீங்களும் அந்த மாரி கொஞ்ச நேரம் பண்றீங்க. ஸோ ஃபைனலி அந்த தாலி வந்து உங்களுக்கு வந்து கட்டி விடுறாரு டேவும். ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அ ஃபர்ஸ்ட்டு உங்க அம்மாகிட்ட வந்து சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு மேரேஜ் வேணாம் வேணான்னு. பட் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாரியே ஒரு பெர்சன் இருக்காங்க. நீங்க அவள பார்த்ததும் ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்து ஃப்ளாட் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அம்மா, அப்பாவ விட்டு போறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேடாவும் இருக்கு. போட்டே அந்த தாலி கட்டி முடிக்கிறாங்க. 3 முடிச்சு அவரு தான் போட்டு விடுறாரு. இப்ப அந்த குங்கம் வந்து உங்களுக்கு வச்சு விடுறாரு. உங்களுக்கு அவ்ளோ ஃபுல்ஃபில்லா இருக்கு அந்த மூமெண்ட்ஸ். ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்க தான் வந்து டே கூட வந்து அவன் வீட்டுக்கு போறீங்க. இப்ப டேக்கு வந்து தனியா ஒரு அபார்ட்மெண்ட் குடுத்துருப்பாங்க. அங்கேருந்து உங்க காலேஜ்க்கு வந்து கொஞ்சம் கிட்டியா இருக்கும். ஈஸியா போயிட்டு வரதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து தனியா ஸ்டே பண்ண குடுத்துருக்காங்க. அங்க வெட்டிங் நைட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இங்க வந்து கெஸ்ட் ரூம்ல தான் வந்து நீங்களும் டேவும் போய் தனித்தனியா குளிச்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க. உங்க அம்மாவும், டேவோட அம்மாவும் வந்து அங்க தான் இருந்துப்பாங்க. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு, "நம்ப இங்கேருந்து கிளம்பிடலாம் நைட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்திருப்பாங்க. இப்போ உங்க அம்மா உங்கள வந்து ஒரு பக்கம் தனியா இட்டுட்டு போய் பேசுறாங்க. இப்போ உங்க அம்மா சொல்றாங்க, "என்ன யாரோ கல்யாணம் வேணாம் வேணான்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து யாரோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிட்டு நின்னுக்கிறாங்க" அப்படின்னு உங்கள வந்து கொஞ்சம் டீஸ் பண்ற மாரி சொல்றாங்க. "என்னம்மா நான் சந்தோஷமா இருந்தா தானே அது உனக்கும் சந்தோஷம். உன்னோட ஆசைய ஏம்மா நான் கெடுக்கணும்? அதனால தாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு அப்படியே பிளேட்ட மாத்தி பேசுறீங்க. அடிப்பாவி! கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லி இப்போ நீ வந்து எனக்காக தான் பண்ணன்னு அப்படியே பொய் சொல்றியா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கொஞ்சம் லைட்டா உங்கள வந்து அப்படியே அடிக்கிற மாரி வராங்க. "சரி சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க உங்க அம்மாவ. ஏன்னா நீங்களும் உங்க அம்மாவ அவ்வளோ மிஸ் பண்றீங்க. என்னதான் உங்க அம்மாவும் நீங்களும் டாம் அண்ட் ஜெர்ரி மாரி இருந்தாலும், உங்க அம்மாக்குன்னா உங்கள ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குன்னா உங்க அம்மாவ ரொம்பவே பிடிக்கும். இப்போ உங்க அம்மா சொல்றாங்க, "பார்த்து பத்திரமா இரு வயன். மாப்பிள்ளை எதனா கோவப்படுற மாரி பேசினா, நீ எதிர்த்து எதிர்த்துலாம் பேசாத. கொஞ்சம் பார்த்து நிதானமா நடந்துக்கோ" அப்படின்னு உங்க அம்மா உங்களுக்கு அட்வைஸே பண்றாங்க. நீங்களும் சரி, 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 சரி நீங்க வந்து மண்டையாட்டிட்டு இருக்கீங்க. கடைசியா உங்க அம்மா சொல்றாங்க, "ஒழுங்கா அந்த அரியர்லாம் சீக்கிரமா முடிச்சு விடு வயன். ரொம்ப அசிங்கமா இருக்கு" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா என்னம்மா இப்ப ஏம்மா இதெல்லாம் ஞாபகப்படுத்துற நீ?" அப்படின்னு கேட்குறீங்க. "இல்ல வயன் அது வந்து" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா ஒரு நிமிஷம் இரு. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன் நானு. இந்த நேரத்துல போய் இந்த அரியர கிளீன் பண்ணுன்னு பேசிட்டு இருக்க. ஒழுங்கா என்ன பிளெஸ் பண்ணுமா" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கால்ல அப்படியே விழுந்தும் விழாம ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க வந்து போறீங்க. உங்க அம்மா, "ஏய் மாடே நில்லு. இந்த பால் எடுத்துட்டு போணும்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றாங்க. "ஓ சரிம்மா குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே இழுச்சுக்கிட்டே போறீங்க கிச்சனுக்கு. டே ஆல்ரெடி அவன் ரூம் போயிருப்பான். இப்போ உங்க அம்மா உங்களுக்கு வந்து அந்த மில்க்லாம் ரெடி பண்ணி இங்க வச்சிருக்கேன் பாரு வயன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக பார்க்குறீங்க. "இரு வயன் நாங்க கிளம்புறோம். ஸோ டோர லாக் பண்ணிக்கோ" அப்படின்றாங்க. "ஏம்மா நீங்க இங்கேயே இருக்கலாம்ல. இந்த ரூம் தான் ஃப்ரீயா இருக்குல்ல" அப்படின்றீங்க. "இல்ல இல்ல இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல. நீங்க தனியா இருங்க. நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்ட விட்டு கிளம்பிட்டாங்க. நீங்களும் டோர்லாம் லாக் பண்ணிட்டு அந்த பால் எடுத்துட்டு நீங்க வந்து ரூம் தான் போறீங்க. அவங்க வந்து அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க ரூமே. உள்ள போனதும் மல்லிப்பூ வாசனை அவ்வளோ தூக்குது உங்களுக்கு. அங்கங்க மல்லிப்பூ வச்சிருக்காங்க. அப்புறம் பெட்டுக்கு நடுவுல அந்த ஹார்டின்ல வந்து ரோஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கு. நீங்க பார்க்குறீங்க டே எங்கன்னு. பாத்ரூம் ஓப்பன் பண்ற சவுண்டு தான் கேட்குது. இப்போ நீங்க பார்க்குறீங்க டே அங்கேருந்து வரான். வேஷ்டி, ஷர்ட் போட்டிருக்கான். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அதுலயும். நீங்க அப்படியே அட இதுலயும் என்ன கொல்றானே அப்படின்னு நீங்க பார்த்துட்ருக்கீங்க. என்னதான் அப்படி நெனச்சாலும் உங்களுக்கு பயங்கர நர்வஸா இருக்கு. நீங்க டே வந்ததும் "வாங்க அங்க இப்படி 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 வாங்க. உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால்ல விழுப்பீங்க. "ம்ஹ்ம். அதெல்லாம் வேணாம். நீ இப்படி உட்காருன்னு" சொல்லிட்டு பெட்ல உட்கார வைக்கிறான். இப்ப நீங்க "ஏங்க அங்க இருக்கிற மில்க்கு எடுங்க" அப்படின்னு சொல்றீங்க. டேவும் எடுத்து குடுக்குறான். குடிக்கணும்" அப்படின்றாங்க. "நீ குடிக்கணுமா? நான் குடிக்கணுமா?" "இல்ல 2 பேரும் சேர்ந்து தான் குடிக்கணும்னு அம்மா சொன்னாங்க" அப்படின்னு சொல்றீங்க. டேக்கு "என்ன வயன் டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்ற நீ? இப்படி இல்லையே" அப்படின்னு கேட்குறான். "அது வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்குங்க" அப்படின்னு சொல்றீங்க. "சரி சரி நர்வஸ்லாம் ஆகாத. இந்தா இந்த மில்க் குடின்னு" சொல்லிட்டு அவன் உங்களுக்கு வந்து குடுக்குறான். "இல்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க குடிச்சிட்டு தாங்க" அப்படின்னு நீங்க
சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் குடிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்குறான். நீங்களும் குடிச்சிட்டு கொடுக்குறீங்க. அவன் அந்த சைடில் வச்சுட்டு இப்போ சரி வாங்க தூங்கலாம் அப்படின்றான். என்னது தூங்கலாமா? அப்போ இன்னைக்கு ஒன்றும் கிடையாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. வந்து லைட்லாம் ஆஃப் பண்ண போயிட்டான். நீங்களும் வந்து அந்த சைடாக படுக்கிறீங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவனும் வந்து உங்கள் பெட் சைடில் வந்து படுத்துக்கிறான். உங்களுக்காக தூக்கமே வரல. அந்த பக்கம் திரும்பி அப்போது அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன வேணும் வேறு எதுனா வேணுமான்னு கேட்குறான். இல்லை இன்னைக்கு நைட்டு வந்து அது வந்து சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறான். இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீ காலேஜ் படிக்கிற அதான் இதெல்லாம் வேணான்னு நினச்சேன் அப்படின்ட்டே சொல்கிறேன். நான் அது மாதிரிலாம் நினைக்கல. அது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு ஆர்வத்தில் நீங்கள் அப்படி வாய விட்டுருப்பீங்க. டேயா சிரிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஸ் பண்ணுறான் 4/8லேயே. நீங்களும் அதை அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறீங்க. வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தான் கிஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் வந்து அவனுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஃபர்தராக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அந்த கிஸ் அப்படியே பொறுமையாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நெக் ஃபுல்லாகவே கிஸ் பண்ணுறான். அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் லவ் பைட்ஸ்லாம் வருது. நீங்கள் அதெல்லாம் நல்லாவே ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் சாரீ தானே போட்டிருப்பீங்க. அந்த பின்னை பொறுமையாக கட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சைடில் இருக்கிறத வந்து அப்படியே எடுத்து விடுறான். உங்கள் ஸ்டொமக் அப்படியே கொஞ்சம் நல்லா தெரியுது, கொஞ்சம் ஒயிட்டாக. அங்கே போய் அவனோட ஃபேஸை வச்சு நல்லா ஸ்னகிள் பண்ணுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. நீங்கள் டேயோட அப்படியே ஹெட்டை வந்து அப்படியே பிடிச்சிட்ருக்கீங்க. வந்து உங்கள் பெல்லி பட்டனை வந்து ஃபுல்லாகவே கிஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே லைட்டாக அந்த வெட் பண்ணுறான். அவங்களுக்கு ஓப்பன் மவுத் கிஸ்ஸாக கொடுக்குறாங்க. உங்கள் பெல்லி பட்டன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட் கிட்ட வெளில வரான். நீங்கள் ஒன்றும் ப்ளவுஸ் போட்டு தான் இருக்கீங்க. அப்படியே வந்து அவனோட ஃபேஸை வச்சு உங்கள் செஸ்ட்டுக்கு நடுவுலேயே வந்து ஒரு மாதிரி பண்ணுறான். அவங்களுக்கு ரொம்ப கூசுது. ஏங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் என்னை வந்து என் பேரை சொல்லி கூப்பிடுறீ அப்படின்றாங்க. அது நான் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. பரவாயில்ல கூப்பிடு, இங்கே மட்டும் தானே, நம்ம ரூமில் மட்டும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரின்னு சொல்கிறீங்க நீங்களும். அவன் அப்புறம் வந்து அப்படியே பொறுமையாக அவனோட ஹேண்ட்ஸை கொண்டு வந்து அப்படியே உங்கள் ஜாக்கெட்டோட ஊக்கெலாம் வந்து கழட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே உங்கள் ஜாக்கெட்டை வந்து கழட்டி தூக்கி போட்டுடுறான். இப்போ உங்கள் பிரேசஸ் தான் அவங்க கையை வைக்க போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அதை அவன் பிடிச்சிக்கிட்டு வந்து உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் வந்து அந்த கிஸ்ஸை நல்லாவே ஃபீல் பண்ணி நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அப்படியே அவனோட கையை பொறுமையாக கொண்டு போய் உங்கள் பின்னாடி இருக்கிற ஊக்க வந்து அன்ஹுக் பண்ணி அதுவும் பொறுமையாக எடுத்துடுறான். அவன் எடுத்ததே உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கிஸ்ஸில் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்கீங்க. ஸோ டேயோட கையை அப்படியே உங்கள் ஸ்டொமக்லேருந்து அப்படியே பொறுமையாக உங்கள் மேலே செஸ்ட்டுக்கு வந்து உங்கள் ரைட் செஸ்ட் அப்படியே பிடிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே ஒரு இதுவில் வந்து டேயோட லிப்ஸ் வந்து லைட்டாக பைட் பண்ணிகிட்ருப்பீங்க. உடனே டே வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டா, வயன் எதுக்கு கிடைச்ச எனக்கு லிப்ஸை வலிக்குதுடி அப்படின்றான். அது அது வந்து தெரியாமல் கிடைச்சிட்டாங்க. அது வந்து என்னாச்சு வயன் உனக்கு அப்படின்னா, அது நீங்கள் திடீர்னு பிடிச்சதுனால அதை நான் தெரியாமல் கிடச்சிட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டேய் ஓ அப்படியா, இப்போ நான் பண்ண போகிறதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லெஃப்ட் சைடில் போய் அப்படியே அவன் மவுத்தை ஓப்பன் பண்ணி ஸ்டக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கா பயங்கர இதுவாக இருக்குது. ஒரு பக்கம் நல்லாவே சக் பண்ணுறான், இன்னொரு பக்கம் பயங்கரமாக போட்டு ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. நீங்களும் டேயோட நேமை சொல்லி மூன் பண்ணுறீங்க. டேக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் ஃபர்தராக கீழெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து அன்றைக்கி நைட் வந்து ரொம்பவே ஹார்டாக ரொம்பவே ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து முடியுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆகி பார்த்தா டேயோட செஸ்ட்டில் தான் நல்லா ஹக் பண்ணி பார்த்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா டேயோட ஃபேஸு அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். நீங்கள் பண்ணாங்க அங்கே லவ் பைட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்களே ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க நேற்று நடந்ததெல்லாம் நினச்சி. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலான்னு எழுஞ்சிக்கிறீங்க. டேயை வந்து அப்படியே உங்களை வந்து அப்படியே பக்கத்து அப்படியே எழுஞ்சிக்கிறீங்க. அப்படியே போட்டு வந்து உங்களை திருப்பி அப்படியே அவன் ஒரு செஸ் மேலே சாஞ்சிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அப்போ நீங்கள்
தூங்குற மாரி நடிச்சிட்ருக்கீங்களா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துருவேன் அப்படின்னு சொல்றான்ட்டே, "ஏங்க எந்திரிங்க டைம் ஆச்சு. இங்க அத்தை வீட்டுக்கு போணும்" அப்படின்னு நீங்க சொல்லிட்ருக்கீங்க. பட்டே அதெல்லாம் கேட்குற மாரி இல்ல. படுவாயின்னு சொல்லிட்டு உங்கள இன்னும் நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டுருக்கான். நீங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் போல போகுது. நீங்க தான் திருப்பி வைக்க பார்க்குறீங்க. "ஏங்க எந்திரிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி டேவ வந்து எழுப்பிட்டுருக்கீங்க. டேவும் பொறுமையா வேக்கப் ஆயிட்டு உங்கள தான் பார்க்குறான். ஒரு மாரி கண்ண குறுக்கிட்டே பார்க்குறான். இப்போ வந்து உங்க லிப்ஸ்ல ஸ்ட்ராங்கா ஒரு கிஸ் பண்ணிட்டு, "குட் மார்னிங் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்றான். சரி, சரி ஏந்திச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து டேவ வந்து புஷ் பண்ணிட்டு நீங்க ஏந்திச்சிக்கிறீங்க. அப்பதான் டே ஃபேஸ நல்லா நோட் பண்றீங்க. டேவோட லிப்ஸ் கிட்டலாம் வந்து உங்க லிப்ஸ்டிக் இருக்கு. அவன் கிஸ் பண்ணும்போது நேத்து அப்படியே உங்க லிப்ஸ்டிக் வந்து அவனோட மவுத் ஃபுல்லாவே ஒரு மாரி ஸ்மெட்ஜா இருக்கும். உங்களுக்கும் அந்த மாரி தான் இருக்கு. லிப்ஸ்டிக்லாம் கலைஞ்ச மாதிரி. உங்களோட குங்குமம் நெத்தியில வச்சிருப்பீங்கல்ல, அது வந்து டேயோட செஸ்ட்ல வந்து அங்கங்க ரெட் கலர்ல இருக்கு. நீங்கலாம் அத பார்த்து சிரிச்சுட்டு ஒரு மாரி ப்ளஷ் ஆயிட்டுருக்கீங்க. "எதுக்குடி இப்படி சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அங்க பக்கத்துல மிரர் இருக்கும். அத பார்க்குறான். அப்பதான் அவனே பார்க்குறான் அந்த லிப்ஸ்டிக்கு, அப்புறம் அவனோட செஸ்ட்ல இருக்கிற குங்குமம், அப்புறம் அவன் தலையில வேற 2, 3 மல்லிப்பூ வேற இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க எடுத்து விட்டுட்ருக்கீங்க. அவனுக்கும் ஒரு மாரி நேத்து நடந்ததெல்லாம் பார்த்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகுறான். சரி வா குளிக்க போலான்னு கூப்பிடுறான். நீங்க போங்க அப்புறம் நான் வரேன். அதெல்லாம் இல்ல வான்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அங்க போயிட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்றான். பட் மேக் அவுட்லாம் நடக்கல. சும்மா அங்கங்க சும்மா கிஸ் பண்ணிட்டு, பைட் பண்ணிட்டு அது மாரி விளையாடிட்டு, நீங்களா டேவ ஸ்டாப் பண்றீங்க. "எங்க போலாங்க ஆல்ரெடி 10:30 ஆயிருக்குங்க டைமு" அப்படின்னு நீங்க சொல்லிட்டுருக்கீங்க. சரி, சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே வெளிய வரீங்க டவல் மட்டும் கட்டிட்டு. நீங்க வந்து ட்ரெஸ் எடுக்க போறீங்க. அப்போ டே சொல்றான், "2 பேரும் மேட்சிங்கா போடலாண்டி. அந்த மாரி எதுனா எடுத்து போடு அப்படின்னு கட்டு" அப்படின்றான். "கட்டா நான் சுடிதார் போடலான்னு இருந்தாங்க" அப்படின்றீங்க. "இல்ல, இல்ல நீ சாரி தான் கட்டணும்னு" டே சொல்றான். "சாரியா? ஆமாவா? நீ அன்னைக்கு சாரியில அவ்வளோ அழகா இருந்த. எனக்கு அப்போவே உன்ன வந்து உன்ன பார்த்தா என்னென்னமோ பண்ணணும்னு தோணுச்சு. அவ்வளோ அழகா இருந்த நீ" அப்படின்னா, "என்னங்க பேசுறீங்க?" அப்படின்றீங்க. "ஆமாவா? நீ ஒரு பக்கம் அழகா இருந்தாலும் சாரி வந்து எனக்கு நீ கட்டினா ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு, "ஆனா இதில ஒரு பிரச்சனை இருக்கு" அப்படின்றீங்க. "என்ன வயன்?" அப்படின்னு. "எனக்கு சாரி கட்ட தெரியாதுங்க" அப்படின்னு சொல்றீங்க. "அப்போ நீ அன்னைக்கெல்லாம் கட்டியிருந்தது, அம்மா கட்டி விட்டாங்க. நான் சும்மா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றீங்க. "சரி நீ எடுத்து வை, நான் உனக்கு கட்டி விடுறேன்" அப்படின்னு ஒரு மாரி சொல்லலாம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஒரு சாரி எடுத்து வைக்கிறீங்க. இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அவன் மட்டும் ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கான். நீங்க வந்து இன்ஸ்கர்ட் அப்புறம் ப்ளவுஸோட நின்னுட்ருக்கீங்க. இப்போ வந்து டே கேட்குறான், "வயன் வீட்டுக்கு போயே ஆகணுமா என்ன?" அப்படின்னு. "ஏங்க போணுங்க கட்டி விடுங்க" அப்படின்றீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ இந்த சாரியோட ஒரு கார்னர் எடுத்து அப்படியே உங்க இடுப்புல வந்து ஒரு ஃபிங்கர வச்சு அந்த இன்ஸ்கர்ட்குள்ள வந்து அந்த புடவைய இன்சர்ட் பண்றான். உங்களுக்கு ஒரு மாரி கூசுது. அவன் ஃபிங்கர் பட்டதும் ஒரு மாரி சில்லுன்னு இருக்கா அவன் ஃபிங்கரு. ஒரு மாரி கூசுது உங்களுக்கு. இப்போ அப்படியே அந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்றான். ஃபுல்லாவே எடுத்துட்டு, "இந்தா இத புடின்னு" சொல்லிட்டு கீழ உட்காந்து அந்த மடிப்பெல்லாம் கரெக்ட்டா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கான். இப்போ "ஏஞ்சி குடுன்றான்." "இல்ல நான் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்றீங்க. "அது எப்படி வயன் உன்னால பண்ண முடியும்? என்னால தான் பண்ண முடியும் குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாரி டபுள் மீனிங்ல பேசிட்டு உன்கிட்ட வாங்கி அவனே வந்து அந்த உள்ள வந்து இன்சர்ட் பண்றான். இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே அவனோட ஃபிங்கர்ஸால அப்படியே உங்க பாட்டம் ஸ்டொமக்லேருந்து அப்படியே உங்க பெல்லி பட்டன் வரலும் அப்படியே ரப் பண்றான். உங்களுக்கு ஒரு மாரி கூசுது. இப்போ அப்படியே அந்த சாரியும் கட்டி முடிக்கிறான். உங்களுக்கு வந்து அவ்வளோ கரெக்ட்டா இருக்கு. எங்கேயுமே கொஞ்சம் இப்படி அப்படிலாம் எதுவுமே நகர்ந்தா இப்படி தெரியும் அப்படிலாம் இல்ல. நல்லா ப்ரொஃபஷ்னல் மாரி கட்டி விட்டுருக்கான். நீங்க கேட்குறீங்க, "சாரி கட்டி விட்டு நெறைய பழக்கம் இருக்கும் போலயே" அப்படின்னு. அதெல்லாம் இல்ல. "இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு கட்டி விடுறேன்" அப்படின்றான். "அப்புறம் எப்படி நீங்க இவ்வளோ கரெக்ட்டா கட்டுனீங்க?" அப்படின்னு கேட்குறீங்க. "அது சும்மா சும்மா ட்ரை பண்ணேன் வந்துடுச்சு" அப்படின்றான். "சரி, சரி நம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கொஞ்சம் லைட்டா லிப்ஸ்டிக், ஐலைனர் அத மட்டும் வச்சு போட்டுட்டு, நீங்க வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு தான் போறீங்க. அங்கேயா உங்க அம்மா வந்து பயங்கரமா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. கறி விருந்து தான். நீங்க போயிட்டு நல்லா சாப்பிட்றீங்க. இப்போ அப்படியே உங்க அம்மா உங்கள வந்து கொஞ்சம் தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க. "என்னாடி சந்தோஷமா இருந்தியா?" அப்படின்னு. "ஆ, அதெல்லாம் இருந்துச்சு, நடந்துச்சு. விடு விடு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு மாரி பண்றீங்க.
உங்க அம்மா வந்து 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அப்படியே தான் அன்னைக்கு டேவும் போயிருக்கும். நீங்க வந்து உங்க வீட்டுக்கும் இருந்திருப்பீங்க. டேயோட வீட்டுக்கும் போயிருப்பீங்க. இப்போ டேயாங்கோட அம்மா வீட்ல தான் இருக்கிறீங்க. அவங்க வந்து சொல்றாங்க, "இன்னைக்கு நைட் நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு." அது வந்து நீங்க சொல்ல வரீங்க. அதுக்குள்ள டே வந்து, "இல்ல, இல்ல நாங்க அங்க போறோம். நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல 2 பேரும் கிளம்பணும்." அப்படின்னு சொல்றான். நீங்க 2 பேரும் கிளம்பணுமா? ஓகே நம்மள ட்ராப் பண்ணதுக்காக சொல்றாரு போல நினச்சு நீங்களும் கம்முனு இருக்கீங்க. ஸோ நாங்கள் கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கேயும் வந்தாச்சு உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் வந்து கேட்குறீங்க, நம்ம அத்தை வீட்லேயே கொஞ்ச நாள் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஸ்டே பண்ணால் அவங்க சத்தம் கேட்டிருக்கோம். அதனால தான் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நேராக ரூம் கிட்டிட்டு போய் அங்கே ஒரு மேக்கப் செக்ஷன் முடியுது. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் வந்து ஏஞ்சி பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் டே இல்லை. பட் அங்கே ஒரு நோட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை வந்துடுச்சு. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே கிளம்பிட்டேன். ஸோ நீ சீக்கிரமாக காலேஜ்க்கு ரெடி ஆகி போயிடு அப்படின்னு போட்டிருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ரெடி ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மியாக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவள் வந்து என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? இல்லடி என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ, இதுதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இவ்வளோ நாளாக காலேஜில் என்னடி நடந்துச்சுன்னு கேட்குறீங்க. காலேஜில் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டால் அவங்க போனவங்ககிட்ட போய் கேளுடி அப்படின்றா. ஏன்டி நீ காலேஜ் போகலையா? அது இல்லை நீ போகலையா? அங்கே போனால் நானும் தனியாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால தான் நானும் போகல அப்படின்றா. அட எரும மாடு! நீ போயிருக்கலாம்லடி அப்படின்றீங்க. பரவாயில்ல பரவாயில்ல பார்த்துக்கலாம் வா, அட்டெண்டன்ஸ் தான் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளோ வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணதுக்கு வந்துட்டா. இப்போ நீங்களும் வந்து காலேஜுக்கு போகிறீங்க. அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் அந்த பார்த்தியா புது ப்ரொஃபஸரு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. அவரோட ஒயிட் ஷர்ட்டும் அந்த பிளாக் பேண்ட்டும் வேறு லெவலில் எடுத்து காட்டுதுடி அவரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு போய்க்கிறாங்க. நீங்கள் வந்து யார் நம்மளுக்கு தெரியாத ப்ரொஃபஸர் ஒருத்தருங்க வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ மியா வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேட்குறா. யார் என்ன ப்ரொஃபஸர் என்னது அப்படின்னு கேட்குறா. இல்லை நம்மளுக்கு வந்து மேக்ஸு எடுத்துகிட்டு இருந்தார்ல அந்த சார் போயிட்டாரு. என்னது சக்தி சார் வேலையை விட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்குறா மியா. ஆமாடி அந்த சார் வந்து வேற ஒரு காலேஜுக்கு வந்து எடுக்கிறதுக்கு போயிட்டாரு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக மேக்ஸ் ப்ரொஃபஸரையும் அவர் தான் நம்மளோட ஹெச்ஓடி கூட புதுசாக வந்திருக்காருல அவர் தான் அப்படின்னு சொல்கிறோம். என்னது அவரா? என்னடி புதுசாக வந்திருக்காருன்னு சொல்கிற? என்ன ஏதுன்னு கூட தெரியலையே எப்படி இருப்பார்? ஆனால் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருந்தாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அடைச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சக்தி யாரை வந்து பிடிக்கும். ஒரு க்ரஷ் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு மேக்ஸ்லாம் வராது. ஆனால் அவர் வந்து சைட் அடிக்க பிடிக்கும். ஸோ சும்மாவே அவர் கிளாஸில் வந்து உட்காந்து அவரே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்கள். என்னம்மையா சொல்கிறா இவ? சரி விடுடி. அதான் இந்த சார் ஒருத்தவங்க வந்திருக்காங்களா இவரும் ஹேண்ட்ஸமாக தான் இருப்பார். இவரை பார்த்துன்னு உட்கார போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ போய் உன் புருஷனை பாரு. இந்த சார் எனக்கு தான் அப்படின்னு மியா சொல்கிறா. சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. என் புருஷன் எனக்கு அழகு தாண்டி அவன் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே பேசிட்டு அப்படியே வந்து கிளாஸ் ரூமுக்கும் போயிருப்பீங்க. இப்போ உங்கள் கிளாஸ் ரெப் இருப்பாங்கள்ல அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ இவ்வளோ டேஸாக லீவ் போட்டல. ஸோ நீ ஹெச்ஓடிக்கிட்ட போய் நீ சைன் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் வந்து ஒரு மாதிரி சரி போப்போ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. உங்களுக்கு வந்து அந்த ரெப்பு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் என்ன பண்ணாலும் அவள் வந்து எப்படியாச்சும் அவள் கண்ணில் மாட்டிடுவீங்க. அவள் போய் ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் சொல்லிவிடுவா. நீங்கள் அவளாலே நிறைய பனிஷ்மெண்ட்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அவள் சொல்லி போனோமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருப்பீங்க. இப்போது பெல்லும் அடிக்குது. ஃபஸ்ட் பீரியட்க்கு வந்து அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸர் தான் வராரு. ஸோ எல்லாரையுமே ஏஞ்சி நின்று அவருக்கு வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து லாஸ்ட்டு பெஞ்சு தானே. ஸோ அப்படியே லைட்டாக ஏஞ்சிக்கிற மாதிரி ஏஞ்சி அப்படியே உட்காந்துருப்பீங்க. நீங்கள் யார் வந்திருக்கா அப்படிலாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. நீங்கள் பாட்டு உங்கள் ட்ரீம் லேண்டில் இருந்துகிட்ருக்கீங்க. பட் மியா பார்த்துட்டா அது டேயாங் தான். அவள் வந்து ஒரு மாதிரி ஷாக்லேயே உட்காந்துட்ருக்கா. அந்த ஷாக்கில் இருந்ததுனாலே வந்து அவள் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை. நீங்கள் பாட்டுன்னு கீழே குனிஞ்சுன்னு உங்களுக்கு வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அது டே தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதே பார்த்துட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேராக சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பதில் சொல்கிறாங்க. இப்போ வந்து மியான்னு சொல்கிறான் டே. மியா வந்து இப்படி ஏஞ்சிட்றா. டேவும் பார்க்குறான். ஓ மியா இது வயனோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இது நேம்லாம் படிச்சுட்ருக்காரு. இப்போ கடைசியாக பார்த்தா உங்கள் ஒரு பேருக்கு மட்டும் நிறைய
நிறைய ஆப்சன்ட் போட்டிருக்கு. யாருன்னு பார்த்தா அது வயன் இருக்கு. வயன் அப்போ வயனும் இந்த காலேஜ் தானா, இந்த கிளாஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் இப்போ தான் எதாச்சும் அப்படி திரும்புவீங்க. அங்கே டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிரம்மா தான் இப்படி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காண்ட்ருப்பீங்க. பட் நீங்கள் இன்னும் அது ரியலைஸே பண்ணல அங்கே நிற்கிறது டே தான் அப்படின்னு. இப்போ டே வந்து ஓ இவ தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்காளா இல்லை உண்மையிலேயே அவளுக்கு தெரியலையா அப்படின்னு வந்து உங்களை செக் பண்ணதுக்கு மிஸ் ஒயன் ஏஞ்சிடுங்க, ஏன் இவ்வளோ நாளாக லீவ், ஏன் என்கிட்ட லெட்டரில் சைன் வாங்க வரல அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுறீங்க, என்னடா இது இப்படி இல்லாமா ட்ரீமில் வரும், பிரம்ம இப்படி இல்லாமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மியா கிட்ட கேட்குறீங்க. மியா அது டே மாதிரி தெரியுதுடி அப்படின்னு. நல்லா பாரு அது உன் புருஷன் தான் அப்படின்னு சொல்கிறா. நீங்களாம் பயங்கர ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறீங்க. இந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன கிட்ட பார்த்து சைன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இது அம்மா இப்படி பண்ணிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படி மியா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி பேசுகிற சத்தம் கேட்குதா, பின்னாடி திரும்பி கிளாஸ் சைலன்ஸ், எனக்கு பயங்கர கோவம் வரும், அப்புறம் பனிஷ்மெண்ட்டில் சிவியராக கொடுப்பேன், ஸோ என் கிளாஸில் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே வந்து டே ஹேண்ட்ஸமாக இருக்கான், சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தவங்க அப்படியே டே வந்து ஒரு மாதிரி டெரராக சொன்னதும் எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சம்ஸ் எல்லாம். இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, டேயோட பீரியடும் முடியுது. டே உங்களை பார்த்துட்டு ஃபைன் கம் டு மை கேபின் வித் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த லெட்டரை எழுதிருக்க மாட்டீங்க. மியா எப்படி இருக்கும் அந்த லெட்ரு, எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெப்பை கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் லெட்ரு முதல்ல எழுதிதா இல்லைன்னா எப்படி இருக்குன்னாச்சு காட்டு நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ காட்டுறா. நீங்களும் வந்து அப்படி எழுதுறீங்க. இப்போ பேரண்ட்ஸ் சைன் வேணுமே, யார் எப்படா பேரண்ட்ஸ் சைன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த நீங்களே வந்து அப்போ இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்களே சைன் போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் அவர் கேபின் போகும்போது தான் யோசிக்கிறீங்களோ, ஐயோ இந்த 2 நாள் அவர் கூட தானே இருந்தோம், பேரண்ட்ஸ் சைன் கண்டுபிடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. எஸ் கம்மின்னு சொல்லிட்டு டேவும் சொல்கிறான். நீங்களும் பொறுமையாக உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதுக்கப்புறமா மே கமின் சார் அப்படின்றீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் எதுக்கு வைன்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக கிட்ட போகிறீங்க. கிட்ட போயிட்டு அந்த லெட்டரும் கொடுக்குறீங்க. டே ஃபுல்லாகவே படித்து பார்க்குறான். கீழே பார்த்தா பேரண்ட்ஸ் சைன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட சைன் போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ஃபார்வர்ட் தானே பண்ணுவீங்க. இப்போ டேவும் பொறுமையாக ஏஞ்சி உங்கள் கிட்ட வரான். நீங்கள் கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போகிறீங்க. நீங்கள் அப்படியே போய் வாலில் அப்படியே பின் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. டே அப்படியே அவனோட ஃபுல் பாடியும் அப்படியே உங்கள் மேலே அப்படியே சாய்ச்சி சார் என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம காலேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல, அந்தளவுக்கு வெயிட் வந்து உங்கள் மேலே போடுறான். பேரண்ட்ஸ் சைன் இருக்கிற இடத்துல ஏன்டி நீ சைன் போட்ட அப்படின்னு கேட்குறான். அது வந்து பேரண்ட்ஸ் சைன் அம்மா தான் போட்டாங்க, நான் போடலையா அப்படின்றீங்க. போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறான் அவங்கள. உங்களுக்கு ஒரு மாதிரி செஸ்ட்லாம் பெயின் ஆகுது. ஏன்னா நேற்று நைட் அவன் ஆல்ரெடி கடிச்சு வச்சுருப்பான். அதெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. எனக்கு நகருங்க வலிக்குது அப்படின்றீங்க. என்னாடி வலிக்குது உனக்கு அப்படின்னு கேட்குறான். என்னங்க நீங்கள் தானே நேற்று கடிச்சிங்க, அதெல்லாம் வலிக்குதுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லி டேவை புஷ் பண்ணுறீங்க. டேவை ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நகர்றான். நீ வந்து தப்பு பண்ணிட்ட, பேரண்ட்ஸ் சைன் இருக்கிற இடத்துல உங்கள் அம்மா சைன் போடாமல் நீயே வந்து சைன் போட்டதுனால உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது வையன் அப்படின்னு சொல்கிறோம். பனிஷ்மெண்ட்டா, அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் டே வந்து நான் இப்போ உனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, உன்னோட சாரு, ஸோ என்னை சாருன்னு கூப்பிடுன்றான். அப்போ நீங்கள் வந்து சார் பண்ண வேலையோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண அப்படின்னு நினச்சிக்கிட்டு சார் பனிஷ்மெண்ட் வேணாம் சார் அப்படின்றீங்க. நீ பண்ணி தான் ஆகணும் வயன் அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது டேவும் வந்து சொல்கிறான், நீ எனக்கு ஒரு 5 கிஸ் கொடுத்துட்டா நீங்கள் வந்து போகலாம் அப்படின்றான். உங்களுக்கு அகிஸா சார், நம்ம இப்போ காலேஜில் இருக்கோம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் தெரியாது, இப்போ நீ அங்கே கொடுத்துட்டு போனால் ஓகே, அப்படி இல்லைன்னா நீ இங்கேருந்து போகவே கூடாது, இங்கேவே நீல் டவுன் பண்ணு அப்படின்றான். நீல் டவுனா சார், எங்கே எப்படி பண்ணுறீங்க சார்ன்னு கூப்பிடு. சரி சார் இப்போ நம்ம காலேஜில் இருக்கோம் வேணாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, நீ பண்ணாதான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக கையை கட்டி நிற்கிறான்.
சரி பண்றேன். ஆனா நீங்க கண்ண மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து டேக்கு முன்னாடி பொறுமையா போய் நின்னு, அவனோட ஃபோர்ஹெட்லயே வந்து ஒரு கிஸ் பண்றீங்க. அவனுக்கு ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே வந்து அவன் கை கட்டியிருப்பான்ல, அத வந்து உங்க ஹிப்ப ஹோல்ட் பண்ண மாரி உங்கள வந்து கொஞ்சம் கிட்ட இழுத்து அவன் உங்க பாடியும் அட்டாச் ஆன மாரி புடிச்சுக்கிறான். ஸோ அப்படியே நீங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சமா கீழ வந்து அவனோட 2 சீக்ஸ்லயும் வந்து கிஸ் பண்றீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து கீழ இறங்கி அவன் லிப்ஸ் கிட்டலாம் போறீங்க. அவனுக்கும் நல்லாவே ஃபீல் ஆகுது. உங்களோட ப்ரீத் வந்து அவனோட லிப்ஸ் கீழ படும்போது அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவன் லிப்ஸ்ல தான் கிஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவன் உம்முன்னு பவுட் பண்ண மாரி வச்சுட்ருக்கானா, நீங்க அத பார்த்து சிரிச்சுட்டு அவனோட நெக் நல்லா உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ அங்க போய் ஒரு பைட் பண்ணிட்டீங்க. அவன் வந்து "ஆ ஒய் எதுக்குடி கடிச்ச?" அப்படின்னு சொல்றான். "ஆ என்ன விடுங்க நான் மொதல்ல கிளாஸ்க்கு போறேன்" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "கடிச்சல்ல அதான் பண்றத வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு உங்க லிப்ஸ்ல வந்து ஃபுல்லாவே அப்படியே புடிச்சு கடிச்சு கடிச்சு வைக்கிறான் உங்க லிப்ஸ. அவன் கிஸ் பண்ணல. ம், ம். நீங்க வந்து அப்படியே ஸ்னக்கிள் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ டே வந்து பொறுமையா உங்க லிப்ஸ விடுறான். உங்க லிப்ஸ் அப்படியே பிங்க் கலர்ல ஆயிடுச்சு. அவனோட டீத் மார்க்லாம் இருக்குது உங்க லிப்ஸ்ல. ஏங்க என்னங்க பண்ணீங்க? என் லிப்ஸ்லாம் வலிக்குது. அப்படின்னு நீங்க வந்து ஒரு மாரி பவுட் பண்ண மாரி பண்ணிட்டுருக்கீங்க. அவனுக்கு அது க்யூட்டா தெரிஞ்சிருக்கும் போல. சரி வா நான் அத சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள அப்படியே அவன் கிட்ட திருப்பி இழுத்து பொறுமையா உங்க லிப்ஸ்ல வந்து சாஃப்ட்டா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்களுக்கும் அந்த கிஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே மெல்ட் ஆயிட்டீங்க. ஸோ அவன் அந்த லிப்ஸ வந்து அப்படியே லிக்லாம் பண்றான். உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா நம்ம காலேஜ்ல இருக்கோம், இவரு என்ன இப்படி பண்ணிட்டுருக்கான்னு. ஸோ நீங்க வந்து அப்படியே அந்த கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு, "நான் கிளாஸ்க்கு போறேங்க" அப்படின்னு சொல்றீங்க. "சரி, சரி போ" அப்படின்னு சொல்றான். நீங்களும் வந்து கிளாஸ்க்கு போறீங்க. ஸோ அப்படியே தான் இன்னைக்கு டேவும் ஸ்கிப் ஆயிருக்கும். நீங்க வீட்டுக்கு தான் போறீங்க. வீட்டுக்கு போனதும் உங்க அம்மாக்கு தான் கால் பண்றீங்க. உங்க அம்மா எடுக்கவே இல்ல. நீங்க ஒரு 15 டைம்ஸ்க்கு மேல கால் பண்ணியிருப்பீங்க. அப்பதான் உங்க அம்மா கால் அட்டெண்ட் பண்ணி, "இப்ப எதுக்குடி ஃபோன் பண்ணிட்டே இருக்கிற?" அப்படின்றாங்க. கேட்பேன்ம்மா கேட்பேன். ஏம்மா அவர் ஒரு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா இருந்தா கல்யாணம் பண்ணியிருப்பியா? மாட்டேன். அதனால தான் நான் சொல்லல அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா சரி ப்ரொஃபஸரா இருந்தா கூட பரவாயில்ல. அவர் என் காலேஜில என் கிளாஸ்க்கு எனக்கே ப்ரொஃபஸரா வந்திருக்காரும்மா. அது ஏம்மா நீ எனக்கு சொல்லல? அப்படின்றாங்க. ஓ! அப்படியாடி? இது உனக்கு தெரியும் தானே? தெரியாத மாரி நடிக்காதம்மா அப்படின்னு நீங்க உங்க அம்மாகிட்ட கத்திட்டு இருக்கீங்க. தெரியும் தான். நீ சொன்னா ஒத்துக்க மாட்ட. அதுவும் இல்லாம பையன் வேற ரொம்ப நல்ல பையனா தெரிஞ்சான். அவன் உன்ன பார்த்துப்பான்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து இப்படி கல்யாணம் பண்ணி வச்சோம் உனக்கு சொல்லாம அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ண? அப்படின்னு நீங்க கேட்டுட்ருக்கீங்க. இப்ப என்னாடி உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையா என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்ல எனக்கு புடிச்சிருக்கு தான் அவர. அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கு உங்க அம்மா, "அப்புறம் என்ன மூடிட்டு இரு" அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. என்னடா நம்ம ப்ரொஃபஸரே கல்யாணம் பண்ணிட்டோம். இது காலேஜ்ல தெரிஞ்சா என்ன ஆகும்? இன்னைக்கே அவருக்கு அவ்ளோ ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க காலேஜ் ஃபுல்லாவே. இதில நான் தான் அவருக்கு ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சா நம்மள புல்லி பண்ணுவாங்களா? புல்லி பண்ணா நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து நல்லா படிப்பீங்க. நான் இதெல்லாம் அரியரே வச்சதில்ல. அப்படிலாம் சொல்லியிருப்பீங்களா? இப்போ உங்க அரியர் விஷயத்த நீங்க எப்படி மறைக்கிறதுன்னு நெனச்சு நீங்க வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. இப்ப தான் டே வந்து வீட்டுக்குள்ள வரான். பொறுமையா உங்க பின்னாடி வந்து அப்படியே உங்கள பேக்கப் பண்ணிட்டு, "என்ன யோசிச்சுட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது அது ஒண்ணும் இல்லங்க. நீங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. காஃபி வேணாம். எனக்கு வேற ஒண்ணு வேணும். வா 2 பேரும் சேர்ந்தே ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு சொல்றான். "இல்ல, இல்ல நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டேய புஷ் பண்றீங்க. அப்போ டே கேட்குறான், "ஆமா நீ ஏன் இந்த காலேஜ்ல தான் படிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல?" அப்படின்னு. அப்போ உங்களுக்கு நான் இந்த காலேஜ்ல தான் படிக்கிறேன்னு தெரியாதா? எனக்கு தெரியாது. எங்க அம்மா சொல்லல. அன்னைக்கு காலேஜ் 3 இயர் படிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற எதுவுமே சொல்லலையே அப்படின்றான். "உனக்கு தெரியுமா நான் ப்ரொஃபஸர்ன்னு?" அப்படின்னு. அது வந்து எனக்கும் சொல்லலைங்க. நீங்க ப்ரொஃபஸர் தான். அதுவும் இந்த காலேஜ்லயே ஒர்க் பண்றீங்கன்னு. ஓஹோ! சரி எதா இருந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன்னு அவன் போறான். நீங்க அங்க போற டேவ பார்த்துட்டு, இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ அப்படின்னு நினச்சு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு, நீங்களும் வந்து கிச்சன்ல வேலை பார்க்க போயிடுறீங்க. ஸோ இப்படியே அன்னைக்கு நைட்டும் ஸ்கிப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டே தான் நீங்க காலேஜ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. மியா வரா. உங்க பக்கத்துல உட்காந்து, "என்ன பையன் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறா. "அதுவா மியா ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே அங்க டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேயோட பீரியடும் வருது.
வருது. அவன் மேக்ஸ் ப்ரொஃபஸர்ல. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றான். சர்ப்ரைஸா என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் எனக்கு 2 பீரியட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு அப்புறம் நான் தான் வருவேன். ஸோ இப்போது நடத்துறத வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை நான் டெஸ்ட் வைப்பேன் எதனா ஒரு பீரியடில் அப்படின்றான். உங்களுக்கா பயங்கர ஷாக்கு. என்ன டெஸ்ட்டா? அதுவும் லஞ்சுக்கு அப்புறமாவா? ஐயய்யோ! நம்ம 1 மாதம் கொடுத்தாலே ஒண்ணும் எழுத மாட்டோம். இதில டெஸ்ட்டு வேறயா அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்றான். எல்லாரும் என்னது சார் அப்படின்னு கேட்குறாங்க. டெஸ்ட்டில் ஒழுங்கா எழுதாதவங்களுக்கு வந்து பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட சர்ப்ரைஸ்ன்னு ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கிறான். மியா என்னாடி இது போய் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கிறான். என்னாடி நடக்குது இங்கே? டெஸ்ட்டா? நம்மளாம் டெஸ்ட்டுக்கு படித்தது கூட இல்லடி. என்னாடி அப்படின்னு கேட்டுட்ருக்கா. கம்னரு எனக்கும் அதுதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்க. மியா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது வேலைக்கே ஆகாது. நான் களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். மியா மாட்டிக்கிட்ட என்ன ஆகும் தெரியும்ல. மாட்டினா என்ன ஆகும் தெரியும். மாட்டாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இந்த சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்து அவன் என்னென்னலாம் நடத்தணும்னோ அதெல்லாம் ஒரு மினி ஜெராக்ஸ் அளவுக்கு வந்து பிட்டு எழுதிட்டுருக்கா. இங்கே பறவையே நான் எழுதிட்டு உனக்கு போடுவேன். நீ சீக்கிரமாக ஏறிட்டு உன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டுக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. மியா இது மாட்டினா அவ்வளோதான் மியா அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் நீ புதுசாக பண்ணுற மாதிரி இன்னும் சீன் போட்டுன்னு இருக்க. நம்ம எழுதுகிறோம் அந்த மினிக்கியோட நம்ம வந்து நம்ம அதிக மார்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. மினிக்கு வேறு யாராலும் உங்கள் கிளாஸ் ரெப் தான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மியா. நீ எழுது நான் பார்த்துக்கிறேன் மீதி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அந்த மினி ஜெராக்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. டேயோ வந்து இதெல்லாம் தான் போர்ஷன் இதுலேருந்து தான் கொஷின் கேட்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே லஞ்ச் டைமும் வருது. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க கிளாஸ் ரெப் தான். அவள் உட்காந்து சின்சியராக படிச்சுட்டு நீங்களாம் மியாவை பாடுறியாங்க என்ன பண்ணிகிட்ருக்கா. ஒழுங்காக தின்ன வேண்டியது. நான் தின்னும் போது கூட என்னத்துக்கு மேக்ஸ் சம்ஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்துன்னு இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவளோட பாடுறீ அவள் முன்னாடி தான் உட்கார்றா. அவள் பேப்பர் என்ன கீச்சிடுவா அப்படின்லாம் நீங்கள் அவங்க மியா பேசிகிட்டு இருக்கா. அப்படி பண்ணால் மாட்டிப்போம். அப்பட்டம்மா அவள் தான் வந்து நம்மளை மாட்டி விட்டுருவா கரெக்டாக. ஸோ அவள் கண்ணில் மட்டும் மாட்டாத மாதிரி நம்ம வந்து சீக்கிரமாக பிட்டு எழுதி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே நீங்களும் சாப்பிடாம உட்காந்து பிட்டு தான் எழுதிட்டுருக்கீங்க. உங்கள் கீழே பாதம் இருக்கும்ல அந்த இடத்துலலாம் எழுதி வச்சுக்கிறீங்க பிட்டை. ஸோ யாரும் எதுவும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. டேவும் வந்து லஞ்சுக்கு அப்புறம் வரான். ஸோ ஸ்டூடெண்ட் எல்லோரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட்டு வச்சிடலாமா பேப்பர் எடுங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் பேப்பர் எடுத்துகிட்டு உட்கார்றாங்க. சார் நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் வேணால் பாருங்கள் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அப்படின்னு உங்கள் கிளாஸ் ரெப் சொல்கிறா. எப்படி வழியா அப்புறம் என் புருஷன்கிட்ட அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி கோபமாக இருக்குது. ஏன் வந்து விட்ரி என்ன பண்ணால் என்ன பிரயோஜனம். அவன் தான் உன் புருஷன் தானே. உன்னை விட்டால் எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு மியா வந்து உங்களை காம் பண்ணியிருக்கேன். ஆமாம் என் புருஷன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு நீங்களும் வந்து சொல்லிட்டு நீங்களும் மியா வந்து லாஸ்ட் பெஞ்சில் தான் போய் உட்காடுறீங்க. இப்போது டெஸ்ட்டும் ஸ்டார்ட்டுன்னு சொல்லிடுறாங்க. டே வந்து அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வரான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சும்மா ஒரு சம் போடுற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக வந்து மியா வந்து ஃபுல்லாக பயங்கரமாக எழுதிட்டுருக்கா. நீங்களும் படுத்துக்கிட்டு எழுதுகிற மாதிரி எழுதுறீங்க. நிமிர்ந்துட்டு எழுதுகிற மாதிரி இருக்கிறீங்க. அப்படியே கீழே பார்த்துட்டு எழுதுறீங்க. அப்படியே உங்கள் காலில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக எழுதி முடிச்சிடுறீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பின்னாடி எல்லாமே லாஸ்ட் பெஞ்சில் இருக்குங்கள. ஸோ அங்கேருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். உங்களுக்காக விடன்னு வருது. ஐயோ இங்கே வந்து நின்ட்டானே எப்படா எழுதுது அப்படின்னு. மியாவும் ஒரு மாதிரி அந்த பிட்டெல்லாம் எடுத்து அவளை மறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி காம் ஆகிட்டா. இந்த ஃபார்மில் இங்கே வருமா இல்லை அங்கே வருமா எப்படி எழுதணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு மாதிரி சீன் போட்டுட்ருக்கா. டேவும் பார்க்குறான். நீங்கள் எழுதுறீங்க ஒரு மார்க் நான் ஒரு நல்ல மார்க் தான் எடுப்பீங்க அப்படின்னு நினச்சி அவனும் வந்து போயிடுறான். ஸோ அவன் போய் அவன் சேரில் உட்காந்துடுறான். ஸோ அந்த ரெப் இருக்கால அவன் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுறா. இப்போ வந்து டே சொல்கிறான் சரி ஓகே நீ யாரா காப்பி பண்ணுறாங்களா பாருங்க. அந்த ரெப்பா யாரையும் பார்க்காம உங்கள் 2 பேர் மட்டும் பார்த்துட்ருக்கா. நீங்களே கண்ணை நோண்டிட்டு அந்த பக்கம் பாடுறி அவளாம் பாடுறி பிட்டு எடுத்து வச்சு எழுதிங்கன்னா அங்கே பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் உங்களை தான் கை கட்டிட்டு பார்த்துட்ருக்கா. சனியாக போச்சு நம்மளே பார்க்குற மியா அப்படின்னு மியாவை பார்க்குறீங்க. மியா கொட 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 கொடன்னு எழுதிட்டு இருக்கா பிட்டை. மியா நாயை குறி எனக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே அவன் சாரி அவன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு பிட்டு கொடுக்குறா. நீங்களும் வந்து அப்படியே அந்த ரெப்பு பார்க்குறாளா இல்லையான்னு நினச்சி அப்படியே கொஞ்சம் அப்படியே எழுதுறீங்க எப்படியோ. இப்போ அப்படியே அந்த டெஸ்ட்டும் முடியுது. அந்த உங்கள் கிளாஸ் ரெப்பு தான் அந்த பேப்பர்லாம் கலெக்ட் பண்ண சொல்லிடுறான்ட்டே. ஸோ அவள் நேராக உங்ககிட்ட வந்து நிற்கிறா. நீங்கள் வந்து நேராக இங்கே தான் வருவியா அங்கெல்லாம் போய் மாட்டேன்
மாட்டியா? அப்புறம் என்ன உன் கண்ணு இங்கேயே இருக்கு. அந்த பக்கம்லாம் திரும்பவே மாட்டியா? இன்னொரு வாட்டி டெஸ்ட் எழுதும்போது இங்க பார்த்தா கண்ண நோண்டிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு தான் உங்க பேப்பரே குடுக்குறீங்க. அவளும் எதுவுமே சொல்லாம ஒரு மாரி பயந்துட்டு, நீங்க வந்து கொஞ்சம் ரவுடி மாரி இருப்பீங்களா? ஸோ அவளும் வந்து பயந்துட்டு எல்லார்கிட்டயும் வந்து பேப்பர் வாங்கிட்டு டேகிட்ட போய் குடுத்துட்டா. டேவும் வந்து அத வாங்கி சைட்ல வச்சுட்டு சம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவங்களுக்கா தூக்கமா வருது. "ஏங்க மியா தூக்கம் வருதுடின்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறத வந்து டே பார்த்துட்டான். கெட் அப்" அப்படி சொல்றான். நீங்களும் வந்து "சார்" அப்படின்னு எந்திச்சு நிக்கிறீங்க. "இந்த சம் உனக்கு தெரியுமா? ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணவா?" அப்படின்னு கூப்பிடுறான். "சார் அது வந்து சார் நீ இப்ப தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு. "நான் இந்த சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் அங்க போர்ட்ல போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கம்ப்ளீட் பண்ணவா?" அப்படின்னு கூப்பிடுறான். "சார் எனக்கு தெரியல" அப்படின்னு நீங்க வந்து நிக்கிறீங்க. "சம்மு தெரியலன்னா வெளிய போய் நில்லு பையன்" அப்படின்றான். உங்களுக்கு "நான் வெளிய வா" அப்படின்னு ஒரு மாரி ஷாக் ஆயிட்டே பார்க்குறீங்க. "நான் உன்ன வெளிய போன்னு சொன்னேன் வயன்" அப்படின்னு ஒரு மாரி கத்துறான். உங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. எல்லாருமே உங்கள தான் பார்க்குறாங்க. நீங்களும் வந்து பொறுமையா வெளிய போய் நின்னுடுறீங்க. உங்களுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னோட ஒய்ஃப் தானே, அதுக்காச்சும் என்ன வந்து மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல. ஏன் இப்படி வெளிய நிக்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அப்படியே நின்னுட்டே இருக்கிறீங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. டேயோட பீரியட் நடக்குது. டே வெளிய வந்துட்டு உங்கள பார்த்து முறைச்சிட்டு, கிளாஸ் டைம்ல பேசாம உங்க கிளாஸ்ல கவனிங்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். வெளிய வந்தாச்சும் என்கிட்ட நார்மலா பேசுறானா பாரேன். எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாரி அவன் மேல கோவமா ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்க அப்படியே வந்து உள்ளேயும் போயிடுறீங்க. மியா வந்து "என்ன வயன் இப்படி ஆயிடுச்சு" அப்படின்றான். "என்ன இப்படி ஆயிடுச்சு? நீ ஏன்டி வெளிய வரல?" அப்படின்னு கேட்குறீங்க. "உன்ன விட்ட உருட்டுல நான் வந்து ஸ்ட்ரிக்ட்டா கன்னு மாரி உட்காந்துட்டேன் வயன்" அப்படின்றா. "சி வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே அன்னைக்கு காலேஜும் முடியுது. வீட்டுக்கும் போறீங்க. நீங்க கிச்சன்ல தான் என்னவோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ டே வந்து திருப்பி உங்கள பேக்கப் பண்றான். "என்ன விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிச்சன்ல வந்து கோவமா சமைச்சிட்டு இருக்கீங்க. டே வந்து "ஷோ கோவமா இருக்கா போலயே" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட திருப்பியும் வரான். நீங்க வந்து டே கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. உங்கள திட்டுனதுனால நீங்க கோவமா இருக்கிறீங்க. அது நல்லாவே டேக்கு தெரியுது. சரி ஓகே நம்ம எப்படியாச்சும் சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளிய போயிடுறான் வீட்ட விட்டு. எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ டே போய் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகுது. நீங்க சோஃபால உட்காந்துட்டு அவன் எப்போ வருவான்னு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன போய் 1/2 அன் ஹவர் ஆச்சு இன்னும் காணோன்னு. ஸோ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போதான் டே வந்து வீட்டுக்குள்ளேயே வரான். பார்த்தா அவ்வளோ பெரிய பொக்கே எடுத்துட்டு வந்திருக்கான். அதில வந்து ஒரு ஒரு 100 ரோசஸ் இருக்கிற மாரி ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கான். உங்களுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு. "என்னது நம்மளுக்கா இந்த பொக்கே?" அப்படின்னு. டே உங்க முன்னாடி அந்த பொக்கே வச்சுட்டு, "ஐ அம் சாரி ஒயன் இப்படி என்கிட்ட மூஞ்சி தூக்கி வைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீங்க அப்படியே டேவ போய் ஒரு டைட்டான ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. "இதெல்லாம் எனக்காகவா?" அப்படின்றீங்க. "உனக்காக தாண்டி பொண்டாட்டி நான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றான். "சாரி டே உங்ககிட்ட அப்படி நடந்ததுக்கு" அப்படின்றீங்க. "சரி சரி அழுவாத. நம்ம வந்து இதோட மறந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து அவனும் வந்து டைட்டா ஒரு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவன் சொல்றான், "கிளாஸ் டைம்ல பேசாத ஒயன். கிளாஸ் டைம்ல எனக்கு பேசினா சுத்தமா பிடிக்காது" அப்படின்றான். சரி ஓகே டே நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அந்த மாரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. "இப்பயாச்சும் எனக்கு அத குடுக்கலாமே" அப்படின்றீங்க. டே சொல்றான், "என்னது?" "அதுதான் நான் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரு கிஸ் குடுக்கணுமே, அது நீ குடுக்கவே இல்ல" அப்படின்னு ஒரு மாரி பேபி மாரி கேட்குறான். நீங்களும் டேயோட லிப்ஸ்ல போய் அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிஸ் பண்றீங்க. டேவும் உங்கள வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து கிஸ் பேக் பண்றான். அப்படியே வந்து அந்த கிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா டீப்பா போகுது. ஸோ டே வந்து அப்படியே உங்கள வந்து இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, உங்கள அப்படியே பிரைட்டர் ஸ்டைல்ல லிஃப்ட் பண்ணி அவன் ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்கு போய் உங்கள அப்படியே பெட்ல போட்டு உங்க மேல ஹோவர் ஆயி உங்கள வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அந்த கிஸ் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க நெக்கு, உங்க அப்பர் செஸ்ட்டு அந்த மாரிலாம் போகுது. அவன் உங்க செஸ்ட்டு கிட்ட வந்து நெறைய ஹிக்கி பண்றான். "அவங்க எதுக்கு கடிக்கிறீங்க? அங்க வலிக்குதுங்க" அப்படின்றீங்க. "என்ன சொன்ன? திருப்பி சொல்லு." "அது வந்து வலிக்குதுன்னு சொன்னேன்." "இல்ல என் பேரு சொன்னியே திருப்பி சொல்லு ஒயன்" அப்படின்றான். நீங்களும் வந்து அப்படியே அழகா "தேயாங்க" அழுறீங்க. "ஐயோ! இன்னும் நல்லா அழகா கூப்பிடுறீ. நீ கூப்பிடுறனால தான் என் பேர் இன்னும் கொஞ்சம் அழகா காட்டுதுடி" அப்படின்னு சொல்லிட்டு உங்க லிப்ஸ்லயே வந்து கிஸ் பண்றான்.
சரி போதும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேவ வந்து சைடா புஷ் பண்றீங்க. போதுமா, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ண போறேன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு டீ ஷர்ட் மாரி தான் போட்டிருப்பீங்க. அத அப்படியே உங்க ஹெட் மேல வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி கழட்டி தூக்கி போட்டுட்டான். இப்ப நீங்க ஒரு இன்னர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அதுவும் அன்கிளிப் பண்ணி தூக்கி போட்டுட்டான். இப்ப அப்படியே வந்து அந்த சக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமா பிரஸ் பண்றான். உங்களுக்கு என்னதான் இப்படி அப்சஷனோ தெரியல. எப்படி போட்டு பிரஸ் பண்றீங்க? எனக்கு வலிக்குதுங்க அப்படின்றீங்க. அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் தாங்கிக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஃபர்தரா வந்து உங்களுக்கு அந்த மேக்கப் செக்ஷன் நடக்குதுங்க. அப்படியே ரொம்பவே ஜென்டிலா, ரொம்பவே லாங்கா போச்சு அந்த மேக்கப் செக்ஷன். ஸோ அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க பக்கத்துல படுக்கலாம். இப்போ அப்படியே உங்க பக்கம் திரும்பி உங்க ஃபோர்ஹெட்ல அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிஸ் பண்ணிட்டு லவ் யூ அயன் அப்படின்றான். நீங்களும் வந்து தேவோட லிப்ஸ்லேயே போய் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ டூ அப்படின்ட்டீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணலடா, உனக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கா சொல்லு. ஸோ சாரி ரொம்பவே டிலே பண்ணிட்டேன். என் ஃபோன் ப்ராப்ளம் அதனால தான் வந்து ஒழுங்காக போட முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீக்கிரமாக பார்க்கலாம் வீடியோஸ்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் இது நல்லாயிருக்கு. அப்படி இல்லைனா இந்த இடத்துல இது சரியில்லைன்னு சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா எஃப்எஃப் இந்த மாதிரி என்ன கேட்பாங்கன்னா கொஞ்சம் சென்ட் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பை பை ஆர்மி. சலாங்கே. பாய் பாய். லவ் யூ.